9th மேக்ஸு தமிழ் மீடியம். ஏற்கனவே நம்ம பயிற்சி 1.1ல் 4வது சம் போன வீடியோவில் பார்த்தோம். 3வது சம் வரை பார்த்துட்டோம். இப்போ 4வது சம். பின்வரும் கணங்களை பட்டியல் முறையில் எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஷின், ஏக்கும் குறைவான இரட்டைப்படை இயல் எண்களின் கணம். ஏன் கணம்னு போட்டிருக்க, அப்போனா கியூபான்னு நினச்சக்கூடாது. அந்த கணம் வேறு, இந்த கணம் வேறு. அந்த கணம் 2 சொல்லினா, இது 3 சொல்லி. கணம்ங்கிறது என்னென்னா செட்டு. ஓகேவா? அப்போ ஏன்னு போட்டுக்கணும். ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் 20க்கு கம்மியாக இருக்குன்னா அப்போ 19 வரைக்கும் தான் இருக்கணும். ரெட்டைப்படைனா 2, 4, 6, 8 அந்த மாதிரி ரெட்டைப்படை. ஓகேவா? அது எது வரையும் எழுதணும்? 20க்கும் கம்மியாக இருக்கணும். சரியா? 7 எண்கள்னால் வழக்கம் போல் தான் 2லேருந்து 2, 4. இப்போ முழு எண்கள்னால் 0லேருந்து போடலாம். ஆனால் இயல் எண்கள் தானே. அப்போ 2லேருந்து 2, 4, 6, 8, 10, 12 இரட்டைப்படினாலும் 2 2 போடணும். 14, 16, 18, 20 போடக்கூடாது. ஏன்னா 20 கம்மியாக 19 வரையும் போடலாம். ஆனால் 19 இரட்டைப்படை இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதோட செட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏ 2லேருந்து 18 வரை. ஏன்னா 20 கம்மியாக இருக்கணும். இரட்டைப்படைனா 2, 4, 6 அப்படி வரணும். இயல் எண்கள்னால் 0 வரக்கூடாது. 0 வந்தால் அது முழு எண். 0 இல்லாமல் 1லேருந்து ஆரம்பித்தா தான் அது இயல் எண். ஆனால் 1ங்கிறது இரட்டைப்படை கிடையாது. அதனால தான் நம்ம 2லேருந்து ஆரம்பித்தோம். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18. 20 கம்மிங்கும் போது 19. 19ங்கிறது இரட்டைப்படை கிடையாது. அதனால நம்ம 18ஓட ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பிங்கிறது செட் ஆஃப் ஒய் y ஈக்குவல் டு 1/2n ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்னங்கிறது நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னால் என்ன சொன்னேன்? 1லேருந்து ஆரம்பிக்கிறது. நேச்சுரல் நம்பர்னால் எல் எண்கள் தான் நேச்சுரல் நம்பர்னு கொடுப்பாங்க. அது 1லேருந்து ஆரம்பிக்கும். 0லேருந்து ஆரம்பித்தா அது முழு எண். சரியா? இப்போ நம்ம எண்ணுங்க நேச்சுரல் நம்பர்னால 1லேருந்து தான் போடணும். அது எது வரையும் இருக்கணும்னா 5 இருக்கலாம், 5க்குள்ளேயும் இருக்கலாம். அப்போ எண் எதுலேருந்து வரும்? செட் ஆஃப் சரி இப்படி வரும். நான் இப்படி போட்டேன். எண் எப்படி வரலாம்? நேச்சுரல் நம்பர்னால 1லேருந்து 1, 2, 3, 4, 5ம் வரலாம். கீழே ஒரு கோடு போட்டால் 5ம் வரலாம். கோடு இல்லாட்டி 5க்கு முன்னாடி நிறுத்தணும். ஆனால் கோடு வந்துக்கிறனால 5ம் வரலாம். இப்போ இந்த ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக இந்த நம்பர்ஸை அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். சரியா? ஃபார்முலா என்ன? y ஈக்குவல் டு 1/2n. ஃபஸ்ட்டு எண்ணுங்கிறத 1ன்னு போடுறோம். சரியா? அப்போ y ஈக்குவல் டு 1/2n தானே. இப்போ 2 × 1. அப்போ y ஈக்குவல் டு 1/2. இது 1க்கான ஆன்சர். சரியா? அடுத்து 2 வச்சு போடுறோம். n ஈக்குவல் டு 2. y ஈக்குவல் டு 1/2n தானே. 2n தானே. அப்போ 2 × n பதிலாக 2. இப்போ ஈக்குவல் டு 1/2 2 4. இப்போ y 1/4. சரியா? அடுத்து n ஈக்குவல் டு 3. சரியா? புரியணுங்கிறதுக்காக அந்த ஃபார்முலா மறுபடியும் எழுதிட்டோம். நம்ம 2 வரையும் போட்டோம். இப்போ n ஈக்குவல் டு 3. சரியா? இப்போ y ஈக்குவல் டு 1/2n பதிலாக 2 × n பதிலாக 3. அப்போ 1/3 6. இப்போ y ஈக்குவல் டு 1/6. சரியா? அடுத்து n ஈக்குவல் டு 4. n ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறத ஃபில் பண்ணி பார்க்க போகிறோம். y ஈக்குவல் டு 1/2
2 எண்ணுக்கு பதிலாக 2 இன்ட்டு 4 இப்போ ஈக்குவல் டு 1/2 8. இப்போது ஈக்குவல் டு 1/8. சரியா? அடுத்து n ஈக்குவல் டு 5. சரியா? இப்போ y ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு எண்ணுக்கு பதில் 5. இப்போ 2 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 1/2 10. இப்போ ஈக்குவல் டு 1/10. சரியா? அப்போ பி என்னன்னு சொல்லியிருந்தாங்க, ஃபார்முலா கொடுத்தா தானே இப்போ ஆன்சராக எடுத்து எழுத வேண்டியதான். 1/2, 1/4, 1/6, 1/8, 1/10. இதுதான் பி. சரியா? 1/2 மறந்துச்சுல ஆன்சர், அதெல்லாம் எழுதணும். 1/2, 1/4, 1/6, 1/8, 1/10. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், சி ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் என்பது ஒரு முழு கன எண் மற்றும் 27 விட அதிகமாக இருக்கணும், 216 விட கம்மியாக இருக்கணும். இந்த கணம் தான் இந்த கியூப் அப்படிங்கிற கணம். ஓகேவா? அப்போ நம்ம சும்மா ஒரு பொதுவாக போட்டுக்கலாம். முழுன்னு போட்டோங்க. இது இயல்னா 1லேருந்து, முழுங்கும்போது 0லேருந்து வரும். 0ஓட கியூப் என்ன? 0ஓட கியூப் 0வே தான். 1ஓட கியூப் என்ன? 1 தான். 2ஓட கியூப் என்ன? 2 4, 4 2 8. 3ஓட கியூப் என்ன? 0 போட்டாச்சு, 1 போட்டாச்சு, 2 போட்டாச்சு, 3. 3ஓட கியூப் என்ன? 3 9, 9 3 27. அடுத்து 4ஓட கியூப் என்ன? 4 16, 16 4 64. 5ஓட கியூப் என்ன? 5 5 25, 25 5 125. 6ஓட கியூப் என்ன? 6ஓட கியூபு 6 6 36, 36 36 6 எத்தனை? 6 6 36 -3 6 3 18 216. இங்கே 216 வரை தான் போட்டிருக்கு, அதனால் நம்ம ஏழெல்லாம் போட வேண்டாம். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? 27 விட அதிகமாக இருக்கணும். 27 இருக்குது, பட் 27 விட அதிகம்னா 64 தான். 216 விட கம்மியாக இருக்கணும், அப்போ இது வரக்கூடாது. இதை விட கம்மியதே இதுதான். அப்போ இந்த 2 மட்டும்தான் சிங்கிற இதில் வரும். சரியா? இப்போ சி ஈக்குவல் டு செட் ஆஃப் 64 125. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம்ம டி ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸுங்கிறது இசட். இசட்னா என்ன? இன்டெக்ரஸ். -5 விட அதிகமாக இருக்கணும், 2 இருக்கலாம். ஏன்னா கீழே கோடு வந்திருக்கு. 2 விட கம்மியாக இருக்கலாம், 2 இருக்கலாம். ஆனால் 2 விட அதிகமாகவும் போகக்கூடாது, அதே மாதிரி -5 விட அதிகமாகவும் போகக்கூடாது. இசட்னா இன்டெக்ரஸ் தானே. ஃபஸ்ட்டு டி ஈக்குவல் டு செட் ஆஃப் இன்டெக்ரேஷன் என்ன? மைனஸ்லேயும் வரும், ப்ளஸ்லேயும் வரும். சரியா? இப்போ -5 வரக்கூடாது, அதுக்கு அதிகமாகிறது என்ன? -4. அடுத்து -3, -2, -1, 0 ஒரு ஹோல் நம்பர்ஸும் இதில் வரும். 0 2 வரலாம், ஏன்னா கீழே கோடு இருக்குது. கோடு இல்லைன்னா 2 விட கம்மியான்னு போடலாம், ஆனால் இங்கே கோடு இருக்கிறனால 2 வரலாம். அப்போ 1 2 அவ்வளோதான். ஓகேவா? இதோட இந்த 4th சம் முடிச்சு அடுத்த 5th சம். அடுத்த கொஷின், பின்வரும் கணங்களை கன கட்டமைப்பு முறையில் எழுதுக. பி ஈக்குவல் டு ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதமடித்த இந்திய மட்டைப்பந்து வீரர்களின் தொகுப்பு. பி ஈக்குவல் டு இது அப்படி இப்படி இருந்துச்சு, இப்படி மாற்றணும். இப்போ இப்படி இருக்க இப்படி மாற்ற போகிறோம். சரியா? பி ஈக்குவல் டு செட் ஆஃப்
எக்ஸ். எக்ஸுங்கிறது என்ன? மட்டைப்பந்து வீரர்கள். சரியா? எக்ஸ் என்பது மட்டைப்பந்து வீரர். அதோட என்னென்னா இரட்டை சதமடித்த இந்திய வீரர்கள். அவ்வளோதான். இந்திய வீரர்கள். செட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த கொஸ்டின் இருக்குது, அதுக்காக வச்சுருக்கேன். இப்போ C = செட் ஆஃப் 1/2, 2/3, 3/4, அப்படி போயிட்டே இருக்குது. அப்போ முடியுது. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் எழுதணும் அப்படின்னா C = செட் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் என்பது இயல் எண்கள். ஏன்னா முழு எண்கள்னால் 0லேருந்து ஆரம்பித்தா தான் முழு எண்கள். இப்போ 1/2 டிவைட் பண்ணி பார்த்தா என்ன வருது? 0.5. அப்போ 0 வரல. அப்போ 0 வரலன்றாலே அது இயல் எண்கள். சரியா? இயல் எண்கள். ஆனால் எப்படி இருக்கணும்? 0 விட அதிகமாக தானே இருக்குது. அப்போ இப்படி போட்டுருணும். ஓகேவா? 0 விட அதிகமாக இருக்கணும். 0 வந்தால் அது முழு எண்களாயிடும். இயல் எண்கள்ங்கும்போது 0 விட அதிகம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சிம்பல். இதே 0 வந்தால் நம்ம முழு எண்களின் தொகுப்புன்னு எழுதிக்கலாம். ஆனால் நம்ம எழுதலை. ஏன்னா வந்த ஆன்சர் என்ன வந்துச்சு? 0.5ன்னு வந்துச்சு. அப்போ 0 வரல. 0 வராதனால அது இயல் எண்கள் தான். இப்போ இயல் எண்கள்னால் எப்படி இருக்கணும்? 0 விட அதிகமாக இருக்கணும். சரியா? அடுத்த கொஸ்டின். ரொம்ப லாங் வீடியோவாக போகுது. அதனால் இதுக்கு அடுத்த சம்லேருந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா?